செல்லம் வா. அவன் சின்ன வயசுல இருந்தா அப்படிதான் பேசி பழகிட்டான். ஓட்டியப்பா, ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. நீ சாப்பிடு. சாப்பிடுங்க. பக்கத்துல ஜூஸ் கடை இல்ல, அதனாலதான் டீ. சாப்பிடு 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 சாப்பிடு. ஹலோ, நீ இதெல்லாம் கொஞ்சம் அந்த பக்கம் வச்சுக்கலாமே. பாடுறா டேய், பாடுறா, அழகா பாடுறா. சிந்துதே செதறுதே, அழகா ரசிங்கடா. காசு கொடுத்து அந்த பக்கம் ஓடிட்டு போயாத. அவன் அப்படிதான் சின்ன பையன். நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடுறா. அந்த ஆளோ அந்த பொம்பளையே வந்திருக்காங்க. யாரடி? அதாக்கா நம்ம அப்பா அப்பான்னு ஒருத்தர் சொல்லுவோமே, அவரும் அந்த பொம்பளையே வந்திருக்காங்க. இரு, இன்னைக்கு அவர் உண்டு இல்லன்னு ஆக்குறேனே இல்லையான்னு பாரு. இவன் என் பெரிய பொண்ணு, இவன் என் செல்ல பொண்ணு. நல்ல பசங்க பேசுவாங்க. நீ ஒண்ணு கண்டுக்காத. அப்படியே பேசக்கூடாது. சித்தி வந்திருக்காங்க. எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசிக்கலாம். ஏமா, காம்பவுண்டுக்கு வெளில இருந்து நான் கத்துனா அசிங்கன்னு சொல்லுவீங்க, நீங்க கத்துறீங்களே அது அசிங்கம் இல்லையா? வீட்டு விஷயம் வெளியில தெரியக்கூடாதுமா. எதா இருந்தாலும் உள்ள வந்து பேசலாம். வாமா லட்சுமி. இதெல்லாம் பெரியவங்களுக்குள்ள பேசி தேய்க்க வேண்டிய விஷயமா? நீ சின்ன பொண்ணு, உனக்கு புரியாது. லட்சுமி, நான் திரும்பி வந்திருக்கிறேன். கூட்ட உடனே வந்தீங்கன்னா மரியாதையா பேசுவேன். வாமா. என்ன என்ன விஷயம்? நான் பழசெல்லாம் மறந்துட்டேன். நான் பண்ணதெல்லாம் தப்பு தான். எல்லாத்தையும் மறந்துட்டு நாம எல்லாம் ஒன்னா சேர்ந்து வாழ்வோம். வாமா, வாடா, வாமா வாமா செல்லாம். நீ வாமா. யார வச்சு இங்க வர? உன் தங்கச்சிமா. தங்கச்சி? இவ இனிமே உன் தங்கச்சி தானே. நானும் இவ்வளவு இருந்த வீட்டுக்காரன் காலி பண்ண சொல்லிட்டேன். இவ ஆத்தா வீட்டுக்கு போக முடியுமா? அதனாலதான் இங்கேயே தங்கி எல்லாரும் ஒன்னா இருக்கலாம்னு முடிவு பண்ணிட்டோம். உனக்கு சமையல் வேலை கம்மியான மாதிரி இருக்கும், உனக்கு ஒரு சப்ளையர் கிடைச்ச மாதிரி இருக்கும். என்னமா நீ பெரியவங்க நம்ம பேசிக்கிறேன், சின்ன பொண்ணை விட்டு நீ பேச விட்டுட்டு இருக்கிற? நான் உன் புருஷன், என்னை நம்பி ஒருத்தி வந்துட்டா. நாங்கள் 2 பேரும் சேர்ந்து இந்த வீட்டில் வாழக்கூடாதா? முதல்ல இடத்த காலி பண்ணு. கண்ட தட்டு வாணிச்சிருக்கீங்களுக்குலாம் இந்த வீட்டில் இடம் இல்லை. அப்படிலாம் பேசக்கூடாதுமா. அப்பாவுக்கு கோவம் வரும் தெரியும்ல, அப்பா அடிப்பன் தெரியல. கை நீட்டி அடிக்கிறியா? ஐயா, 3 பொட்டு பிள்ளைகளை வச்சுக்கிட்டு கஷ்டப்பட்டு கஞ்சிய குழ குடிச்சுக்கிட்டு கௌரவமா குடும்பம் நடத்திட்டு இருக்கோம். அது உனக்கு பிடிக்கல? எவ்வளவு ஒருத்தி கையை பிடிச்சு இழுத்து வீட்டுக்குள்ள வரியே, நாளைக்கு உன் பொண்ணுங்க கையை பிடிச்சு எவனாவது இழுக்க மாட்டான்னு என்னையா நிச்சயம்? ஒன்னாலும் என்ன செய்யறதுன்னே தெரியல. இத பாரியா, இந்த உடம்புல உசுறு இருக்கிற வரைக்கும் ஒன்னையும் அவளையும் இந்த வீட்டுக்குள்ள நான் விட மாட்டேன். ஏய், நீ சொல்றதை கேட்டு நடந்துக்கிட்டா நான் இல்ல. இனிமேல் இந்த வீட்டுல தான் தங்க போறான். என்னடி பண்ணி கொண்டு வரேன்? பிரச்சனை